அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆனால் அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் அநியாயம் பண்ணல, அந்த அளவுக்கு அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு விஜய் டிவி. என்ன அப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே முடிவில் 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் அப்படின்றத நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார். அது முடிஞ்சு அந்த ஈரம் காயறதுக்குள்ள இன்னொரு நாமினேஷன்ஸ் நடக்குது. வீக்கெண்டுக்கான ஒரு நாமினேஷன். ஒரே வாரத்தில் 2 நாமினேஷன் 2 எவிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறது? வந்திருக்கிறது 18 பேர். ஒரே நாளில் அந்த பொண்ணு சச்சனாவை தூக்கி போட்டாங்க. சச்சனா முதல்ல ஏன் போனாங்க, காலையிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த குயிக்கான ஒரு ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முதல்ல காலையில் விடிஞ்ச உடனே எப்பயும் போல் வேக்கப் சாங்கில் எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. எங்கள் ஏரியா உள்ளே வராத அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டை போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ கேர்ள்ஸ்க்கு பாதி வீடு, பாய்ஸ்க்கு பாதி வீடு. எங்கள் ஏரியா உள்ளே வராத அப்படின்றது 2 பேருமே பாடுற மாதிரி தான். ஸோ கேர்ள்ஸுடைய ஏரியாக்குள்ளே பாய்ஸ் வரக்கூடாது. வரணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் கேர்ள்ஸ் போடுவாங்க, அதை பாய்ஸ் பண்ணணும். அதே மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸோட ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா பாய்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேர்ள்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி இந்த சீசனை கொண்டு போகிறாங்க. இந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் போன சீசனில் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரே சீசனில் தான் கொண்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்டே இப்பயும் கொண்டு வந்திருக்கலாம். பட் இப்போ ஏன் மாற்றினாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே மாற்றி புதுசாக கொண்டு வராங்களா அப்படின்றது தெரியல. சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வர மாதிரி வீட்டுக்கு நடுவில் பெரிய கோடு வேற போட்டிருக்கிறாங்க. முதல் நாள் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு எவிக்ஷன் பண்ணிட்டாங்க, ஒரு நாமினேஷன் பண்ணிட்டாங்க, கேப்டன்சி டாஸ்க்கும் நடந்துச்சு. டாஸ்க்குனா சும்மா டாஸ்க் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டாஸ்கே ஃபிசிக்கல் டாஸ்க். டைரெக்டாக பொண்ணுங்களையும் பசங்களையும் மோதிக்க விட்டாங்க. தாறுமாறாக இருந்துச்சு டாஸ்க்கு. நம்ம ஒன்று பார்ப்போம். காலையில் இந்த விஷயம் நடக்குதா, பாட்டுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதை பிளான் பண்ணுறது தீபக்கும் ரவீந்திரன் தான். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய பேர் தெரியாத ஆட்கள் இருக்காங்க. யார்? நம்ம ஃபேட்மேன் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பேசணும், அவங்களாம் தெரியணும் அப்படின்னும் போது தீபக் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் பேசுங்க, இன்னைக்கு 1 டேல எவிக்ஷன் இருக்கு இல்லையா, நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நான் ஏன் தகுதியான நபர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அதன் மூலமாக நம்ம ஒருத்தரையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளானை போட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இதை பண்ணியிருக்கவே கூடாது. இதுக்கு முதல்ல மற்ற கண்டஸ்டன்ஸ் ஒத்துருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, மேபி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் இந்த விஷயத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு பேசும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தையை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா அதையே பிடிச்சிப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு நாமினேட் பண்ணுவாங்க. இது சகஜமாக எல்லா சீசன்லையுமே நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? இது தெரியாமல் இதை பற்றி யோசிக்காமல் எல்லாரும் போகிறாங்க, பேசுகிறாங்க. அப்படி தான் சச்சனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி கேர்ள்ஸ் தான் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மற்றவங்களுக்கு பதிலாக நான் போனேன்னா நான் போகிறதுக்கு தயார் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பெட்ரூமை பிரிக்கும் போது 4 பெண்கள் சேர்ந்து தான் அவங்க அந்த சிங்கிள் பெட்ரூமை எடுக்கிறாங்க. இன்னைக்கு பாய்ஸ் எடுத்த அந்த டபுள் பெட்ரூம்னால தான் பாய்ஸ்க்கு நிறைய இடங்கள் கிடைச்சிருக்கு. முக்கியமாக கிச்சன், பாத்ரூம் அப்படின்ற மாதிரியான தண்ணி குடிக்கிறதுக்கு இடங்கள் எல்லாமே பாய்ஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ இது எங்களோட மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக்கில் நானும் ஒரு நபராக இருந்திருக்கேன். அதனால் நான் போகிறது கூட எனக்கு ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருச்சு. அந்த பொண்ணு சொன்ன உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி ஒருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. தீபக் 25 வருஷமாக நான் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன், அதை 24 மணி நேரத்தில் நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, முத்துக்குமார் நான் வந்தது இந்த வீட்டுக்குள்ளே வந்தது பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு, பல பேருடைய வயிற்றுச்சலை நான் வாங்கியிருக்கேன், நிறைய பேருக்கு பிடிக்கல, நான் இந்த வீட்டில் இருந்தால் அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காச்சும் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, இப்படி ஒருத்தரும் ஒரு கருத்துக்களை சொன்னாங்க. எனக்கு அதில் வியப்பாக இருந்தது அன்ஷிதா அவங்க சொன்ன அந்த ஒரு கருத்து. எனக்கு வெளியில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது, என்னை பற்றி எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் நான் மாற்றணும், நான் ஒரு பாசிட்டிவிட்டியான கேர்ள், நான் அன்பை பகிரக்கூடிய ஒரு பெண், இங்கே என் பேரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நமக்கு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நெகட்டிவிட்டி மக்கள் இவங்களுக்கு கொடுக்கல, இவங்களா தான் நெகட்டிவிட்டி அவங்களுக்கு தேடிக்கிட்டாங்க. ஏன்னா நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ளே போய் குழப்பத்தை பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போய் இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு குழந்தையோடு இருக்குது. அதுக்கான காரணம் அன்ஷிதாவுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது அர்ணவுடைய திருமண வாழ்க்கை. அதில் இன்னைக்கு அது வைரலாக போயிட்டுருக்கு. அன்ஷிதாவும் அர்ணவுடைய மனைவி பேசிய அந்த ஆடியோ ரெக்கார்ட், ஃபோன் கால் ரெக்கார்ட், அதை எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களே தனக்கான ஒரு நெகட்டிவிட்டியை தேடிக்கிட்டு
எனக்கு மக்கள் மத்தியில் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனம். இப்படி ஒருத்தரும் அவங்களோட கருத்துக்களை வந்து சொன்னாங்க. இப்படி நம்ம லூஸ் டாக் விட்டதுனால தான் இதை பிடிச்சிக்கிட்டு இதை வச்சு தான் நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அப்போ தெரியல. ஸோ அதன் பின்னாடி வந்து பிக் பாஸ் கூப்பிடுறாரு. பிக் பாஸ் கூப்பிட்டு அந்த வீட்டினுடைய ரூல்ஸை சொல்கிறாங்க. நீங்கள் எந்தெந்த இடங்களை எடுத்துக்கணும், பாய்ஸ் எந்தெந்த இடங்களை வந்து ஆக்குபை பண்ணலாம், அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் போடலாம் அப்படின்னும் போது பாய்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளவராக இப்போ யாராச்சும் உதாரணத்துக்கு கிச்சனில் வந்து சமைக்கணும் அப்படின்னா வந்து எங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கும் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஸ்டோர் ரூமுக்கு 2 பேரை நாங்கள் போடுவோம், 2 இன்சார்ஜை போடுவோம், அந்த 2 இன்சார்ஜ் கேட்டு தான் அவங்க வந்து ஸ்டோர் ரூமில் வந்து போகணும். தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அதுக்கான இன்சார்ஜாக நாங்கள் ஃபேட்மேனை போடுறோம், ஃபேட்மேனை கேட்டுட்டு தான் தண்ணி குடிக்கணும். சாப்பாடு வேணும் அப்படின்னா வந்து நாங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக க்ளீனாக பாய்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்கிறது வந்து கன்ஃபெஷன் ரூமும் இன்னொன்று வந்து கார்டன் ஏரியாவும் தான். கேர்ள்ஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு போகணுன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ரூலை வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கணும். அது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து இவங்க பேசும்போது தீபக் வந்து ஒரு கேம் பிளே பண்ணார். அதாவது கேர்ள்ஸுக்கு அந்த சிங்கிள் பெட்ரூம் வேணும் அப்படின்னா பாய்ஸ் எல்லாருமே ஒரு வாரம் நாமினேட் பண்ணக்கூடாது, அப்படின்னா நாங்கள் இந்த பெட்ரூம் உங்களுக்கு விட்டு கொடுக்குறோன்னு சொல்ல அதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ கன்ஃபெஷன் ரூம் போனோம் அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் அதில் தான் பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருந்தார். நான் யாரையாச்சும் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்றேன் அப்படின்னாலோ லெட்டர் படிக்கிறதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாலோ அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த ரூல்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, யாராச்சும் கன்ஃபெஷன் ரூம் போனோம் அப்படின்னா நம்மளோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அப்படி போகணுன்னா வந்து நம்ம சொல்கிறத செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க இல்லையா. பட் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா யார் வேணாலும் கன்ஃபெஷன் ரூமுக்கு போகணும்னு ஆசைப்படுற. பட் இதில் ட்விஸ்ட் என்னன்னா பிக் பாஸ் கூப்பிட்டா மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்படின்னும் போது இப்போ யார் போனாலுமே பிக் பாஸ் கூப்பிட்டாருன்னா அந்த இடத்துல இவங்களால இந்த ரூல்ஸ் என்ன பண்ண முடியாது, அப்ளிகேபிள் பண்ண முடியாது. அதனால இந்த விஷயத்தில் அவங்க வந்து கோட்டையை விட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வீக்காக இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குதுங்க. அதன் பின்னாடி தான் இந்த நாமினேஷன் வந்து நடந்துச்சு, 24 hours நாமினேஷன். அதில் சச்சனா அவர்கள் வந்து நாமினேட் செய்யப்பட்டு ஸ்பாட் எவிக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதில் ரொம்பவே எனக்கு வந்து வேதனையாக இருந்த ஒரு விஷயம் தான் அந்த ஃபேக் ட்ராஃபியை வந்து உடைக்க சொல்லி அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிச்சது. அட்லீஸ்ட் அந்த ட்ராஃபியை கையில் கொடுத்தாச்சும் நம்ம அனுப்பியிருக்கலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து தப்பாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா சச்சனா போனதை நினைத்து அர்ணவ் ஒரே கண்ணீர் வேற பயங்கரமான அழ. அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி எல்லாரும் வெளில அனுப்பிட்டாங்க. டார்கெட் பண்ணி வெளில அனுப்புனாங்கன்றது உண்மைதான். சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏன் அழுவுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ மக்களே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா இவர் வந்து அந்த நேரத்தில் நாமினேஷனில் போய் அன்ஷிதா பேரை சொல்கிறார். அன்ஷிதாக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆக்டிவாக இல்லை, யாருக்கிட்டையுமே சரியாக பேசாத மாதிரி எனக்கு தோணுது, இந்த ஷோ வந்து அவளுக்கு நீடே இல்லை, ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி நிறையா ஷோஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இது ஒரு கேம் பிளே. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க 2 பேருமே வெளியில் காட்டிக்காமல் இவங்க மேலே இருந்த அந்த கலங்கங்களை துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இது கிளியராக தெரியுது. இதை வந்து சௌந்தர்யா கண்டுபிடிச்சு அர்ணவ நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த நாமினேஷன் முடிஞ்ச பிறகு தாங்க கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. இந்த மாதிரியான டாஸ்க் வந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. அதாவது இது வரைக்கும் நடந்த சீசனில் முதல் நாளே இந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான டாஸ்க் வரும் நான் பார்க்கல. நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு வாட்டியாச்சும் வந்து மியூசிக்கல் சேர் விளையாடி இருப்போம். அந்த மாதிரியான ஒரு கேம் தான் இவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் மியூசிக்கல் சேர் மாதிரி இல்லாமல் பாய்ஸ் ஒரு சைடும் கேர்ள்ஸ் ஒரு சைடும் வந்து சேரை போட்டு உட்காரணும். 2 பேருமே வந்து பஸர் அடிக்கும் போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடணும். யார் போய் 2 சைடுமே ஒரு சேர் வந்து கம்மியாக இருக்கும், யார் போய் ஒரு சேரில் உட்காரலையோ அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க அந்த கேம், அந்த டாஸ்கில் இருந்து. இப்படி ஆரம்பித்த அந்த டாஸ்க்கு பயங்கரமான தள்ளுமுள்ளாக போச்சு. கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் மேலே இடித்து கீழே விழுந்தது, ஃபேட்மேன் மேலே இடித்து வந்து அன்ஷிதா சௌந்தர்யா இவங்கெல்லாம் கீழே விழுந்தது. ஃபேட்மேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எவிக்ட் ஆகிட்டார், வெளில போயிட்டார். அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. மொதல் ரவுண்டில் ஓடினதுக்கே அவருக்கு வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, போய் உட்காந்துட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஃபேட்மேன் போயிட்டார். ஃபிசிக்கல் டாஸ்கில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல ஃபேட்மேன் சாரால். எல்லா டாஸ்க்குமே அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை.
மென்டல் டாஸ்க்கு இல்லை பேசுகிற மாதிரியான டாஸ்க் வந்தால் மட்டும்தான் ஃபேட்மேனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வச்சுக்கிட்டு ஏன் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி போய் கடைசியில் தீபக் வர்சஸ் தர்ஷிகான்னு வந்துச்சு. ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் பயங்கரமாக போட்டி போடுறாங்க, ஆனால் அவங்களால வந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியல. தீபக்கை ஓவர்டேக் பண்ணி தர்ஷிகா ஜெயிச்சு ஒரு பெண் வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. முதல் நாளே வந்து ஃபீமேல் டீம் வந்து கேப்டன்சி வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ தர்ஷிகா தான் இந்த வாரத்துக்கான தலைவர். அவங்கள ஆப்வியஸாக என்ன பண்ண முடியாது, நாமினேட் பண்ண முடியாது. ஒரு பக்கம் ரஞ்சித் நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு நான் நினச்சா அவர் வந்து பயங்கரமாக கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சாஃப்டாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நடந்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து இப்படியே போச்சுன்னா அவருக்கு நல்லது கிடையாது. அவர் மேபி மாற்றுவார்னு நினைக்கிறேன், பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததாக நடக்கக்கூடிய நாமினேஷன்ஸில் தான் ஒருத்தரும் போயிட்டு கன்ஃபெஷன் ரூமில் நாமினேட் பண்ணுறாங்க. இதில் யாரெல்லாம் இப்போ நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஜாக்லின், ரவீந்தர், ரஞ்சித், அன்ஷிதா நாமினேட் ஆகிருக்காங்க, முத்துக்குமார் நாமினேட் ஆகிருக்காரு, இன்னொருத்தர் அருண். இந்த 6 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. இதில் யார் இந்த வாரம் வெளியேற போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. ஒரே வாரத்தில் 2 நாமினேஷன் நடக்குது, 2 எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா 16 பேர் இந்த வாரத்தில் இருப்பாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து வைல்ட் கார்டு வைப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் இது எழுப்பியிருக்கு. போன சீசனில் இப்படி தான் 1.5 மாதத்துலேயே 1 மாதத்துலேயே வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளே வர 5 பேரை உள்ளே போட்டாங்க. அதே மாதிரி இம்முறையும் 5 பேர் உள்ளே போட்டாங்க அப்படின்னா 16 பேர் இந்த வார இறுதியில் இருப்பாங்க. 5 பேர் ப்ளஸ் 21 பேர் வந்து வருவாங்க. என்னைக்கு வைல்ட் கார்டு அப்படின்றதான் இப்போ கேள்வியே. அந்த வைல்ட் கார்டில் சச்சினாவும் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசையும் படுறாங்க. ஸோ சச்சினாவுடைய இந்த எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் அப்படின்னு வந்து மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வைல்ட் கார்டில் சச்சினா வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓவராலாக இன்னைக்கு எபிசோடு வந்து நல்லா போச்சுங்க. எந்த விதமான லேகும் இல்லாமல் கண்டென்ட் வந்து நிறையாவே இருந்துச்சு. கண்டஸ்டன்ஸ் வந்து சோம்பேறிகளாக இல்லை, ஆக்டிவாக இருக்கிறாங்க. மேபி இது ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால இந்த ஆக்டிவ்னஸ் அவங்க கிட்ட இருக்குதா என்னன்னு தெரில. இன்னும் போக போக வந்து இந்த கேம் வந்து டஃப்பாக தான் போக போகுது அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரியுது. அப்படி டஃப்பாக இங்கே பிரச்சனைகளும் சண்டைகளும் அதிகமாகிட்டே இருக்கும். அதை எல்லாமே நம்ம வந்து ஒன்று ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் பாஸ் அப்டேட்டை பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு பிக் பாஸ் அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.